திருநெல்வேலி யாழ்ப்பாணர் 6 பேர் ஆயிருக்கும். 6 பேர் ஒன்றாக இருந்த ஒரே இடம் புகழூர். அங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறது சொல்றாரு பாருங்க. நாம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அது ஒரு மெசேஜ்ங்க. எப்படி இருந்தாங்கன்னா பதிகத்தை பாடிக்கொண்டிருந்தார்கள், அடியாருடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி எல்லாரும் ஒரே சிந்தனையோட இருந்தாங்களாம். அதனால ஒன்னா இருந்ததுடைய பெருமையை அடைந்தார்கள் அப்படின்னாரு. இப்போ நாம ஒன்னா இருக்கிறோம், எல்லாரும் அடியாரோட ஒன்னா இருக்கிறோம்னா அதனுடைய பெருமை எப்ப அடைய முடியும்னா பதிகம் பாடினா தான் அடைய முடியும். அதே மாதிரி தொண்டருடைய பெருமைகளை பேசினா தான் அடைய முடியும். வேற நியாயம் பேசிட்டு இருந்தா நமக்கு அதெல்லாம் கிடைக்காதுங்க. திருப்பதிக செடுந்தமிழின் தரம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையின் மடப்பாவை இடப்பாக பற்றாரில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை எடுத்துரைத்தாங்க ஒருப்படு சிந்தையினாலே உடனுடையும் பயிர் பெற்றார்கள். எல்லாரும் ஒரே, அதாவது 6 நாயன்மார்கள் அப்படின்னா 6 திருக்கூட்டம் இருப்பாங்கல்ல. அப்ப எல்லாம் நாயன்மார்கள் திருக்கூட்டத்தோட இருந்தாங்க. 6 நாயன்மார்கள் 6 நாயன்மார்களுடைய திருக்கூட்டம் எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்கன்னா அந்த முருகநாயனார் திருமணம் எப்படிதான் இருந்திருக்கு பாருங்க. அப்படியே ஒரு பார்க்கடலை போல இருந்திருக்கு இல்லைங்களா. எல்லாம் திருநீர் பூசி இருந்திருப்பாங்க, எல்லாம் அஞ்சலத்தை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த திருக்கூட்ட சிறப்புல வருது பாருங்க, அருமையான பாட்டு. பூவார் திசைவர் இந்திரன் குமசி மாவார் அகலத்து மான்முதல் வானவர் ஓவாதியவரும் நிறைந்து உரைத்துள்ளது தேவாசன் எனும் திருக்காவனம். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல், இந்த பாட்டுதான். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றோடு யாழ்களை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசைப்படுதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் கொள்வதேனார். எல்லாரும் திருநீர் பூசிருந்தாங்களாம், எல்லாரும் அஞ்செழுத்து சொல்லிட்டு இருந்தாங்களாம். அந்த 1000 பாடுறது எப்படி இருந்ததுன்னா ஒரு பார்க்கடலை